அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேடி. ஒரு மனைவியை கொன்று அவர்களை துண்டு துண்டாக வெட்டி ப்ரெஷர் குக்கரில் போட்டு அவங்க பாயில் பண்ணி இப்போது கடைசியாக ஒரு துண்டு எலும்பு கிடைக்காத அளவுக்கு டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க மக்களே. எங்கே நடந்தது யார் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். Jan 2025 அன்னைக்கு மீரப்பேட் காவல் நிலையத்தில் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணுற நபர் பேர் குருமூர்த்தி. அவருக்கு 45 வயது ஆகிறது. அவர் ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேன். இப்போ டிஆர்டிஓன்னு சொல்லக்கூடிய டிஃபென்ஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் ஒரு ஒர்க் பண்ணுறாரு, செக்யூரிட்டியாக ஒர்க் பண்ணிருக்காரு. ஜவானதான ஒரு நபர். அவருடைய மனைவியான மாதவி வயது 35. இவங்க 2 பேருக்கும் 2 பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள். அந்த 2 குழந்தைகளுமே இந்த குருமூர்த்தியோடைய தங்கை வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்ருக்காரு லீவுக்காக. என்ன லீவுன்னு பார்த்தீங்கன்னா சங்கராந்தி லீவ். என்ன சங்கராந்தின்னு அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம தமிழ்நாட்டில் பொங்கல் கொண்டாடுற மாதிரி ஆந்திராவில் சங்கராந்தின்னு சொல்லுவாங்க. அதே பொங்கல் தான் 5 days லீவ் விட்டுறாங்க. ஸோ இந்த சமயத்தில் ஜனவரி 16 அன்னைக்கு மாதவிக்கும் குருமூர்த்திக்கும் சண்டை வந்திருக்கிறதா சொல்கிறார். என்ன சண்டைன்னு பார்த்தால் மாதவி அவர்கள் அவங்க மனைவி அவங்க சொந்த ஊருக்கு போகிறதா சொல்கிறாங்க, சண்டை போடுறாங்க. இப்போ இவர் போடான்னு சொல்கிறாரு. ஸோ இதனால் ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டு அதுக்கு பிறகு வீட்டிலேருந்து கோச்சிக்கிட்டு வெளியே போயிட்டாங்க அப்படின்னும், வெளியே போனவங்க எங்கே போனாங்கன்னு தெரில அப்படின்னும், இதுவரை நோ ரெஸ்பான்ஸ் சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறார். கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த குருமூர்த்தி கூட அவங்களுடைய மாமனார் 2 பேர் இருக்கிறாங்க. அவங்க யாருனால் அந்த காணாமல் போன மாதவியோடைய அம்மா அப்பா. ஸோ இது காவல்துறை எடுத்து விசாரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு மொபைல் செக் பண்ணுறாங்க. மொபைல் செக் பண்ணும்போது மொபைல் இவர்கிட்டே இருக்குன்றதை பார்க்குறாங்க. ஸோ மொபைல் இங்கே என்ன பண்ணுறீங்கன்னா, இல்லை சார் அவங்க கோச்சிட்டு வெளியே போயிட்டாங்க, மொபைல் கொண்டு போகல அப்படிங்கிற தகவல் சொல்கிறார். அடுத்தது இப்போ மொபைலும் இல்லை, எங்கே போனாங்கன்னு தெரில, சொந்தக்காரங்க மொத்த பேர் கால் பண்ணி பார்த்தாச்சு, எங்கேயுமே இல்லைன்னு சொல்லி இவர் சொல்கிறார். அப்போ எங்கே போயிருப்பாங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஸோ இங்கே என்ன சந்தேகம் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அம்மா அப்பா கூட்டு விசாரிக்கிறாங்க காவல்துறை. விசாரிக்கும் பொழுது அப்போ சொல்லப்படுற வார்த்தை, குருமூர்த்திக்கும் மாதவிக்கும் அடிக்கடி சண்டை வரும், சண்டை வரப்போ குருமூர்த்தி அடிக்கிறது வழக்கம் அப்படிங்கிற தகவலை பரிமாறுறாங்க அவங்க அம்மா அப்பா. ஸோ அடுத்தது குருமூர்த்தி விசாரணை கூப்பிட்றாங்க காவல்துறை போலீஸ். கூப்பிட்டு விசாரிக்கும் பொழுது அவங்க ஒரு சில கேள்வி கேட்கும் பொழுது அது முரண்பாடான பதில் கிடைக்குது காவல்துறைக்கு. அப்போ சந்தேகப்பட்டு குருமூர்த்தி ஏதாவது பண்ணிட்டாரா அப்படிங்கிற அடிப்படையில் சந்தேகப்பட்டு விசாரிக்கும் பொழுது அப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் கன்ஃபஸ் பண்ணுறாரு குருமூர்த்தி. என்ன சொல்கிறாருனால், ஜனவரி 15 சண்டை வந்திருக்கு, 16 சண்டை வரல, ஜனவரி 15 சண்டை வந்திருக்கு. சண்டை வரும்பொழுது ஏதோ ஒரு வேகத்தில் அடிச்சிருக்கார். அடித்ததில் மாதவி கீழே விழுந்து இறந்து போயிட்டாங்க. ஜனவரி 14 இந்த 2 குழந்தைகளுமே குருமூர்த்தியோடைய தங்கை வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. ஸோ வீட்டில் பசங்களும் இல்லை, நான் இங்கே என்ன பண்ண போகிறேன் தனியாக, நீங்களும் ஆஃபீஸ் போயிடுவீங்க, நான் கிளம்பி சொந்த ஊருக்கு நான் போகிறேன்னு கேட்டிருக்கிறாங்க. அங்கே சண்டை ஆரம்பிச்சிருக்கு. கீழே விழுந்து இறந்துட்டாங்கன்ற கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு குருமூர்த்தி. கன்ஃபார்ம் பண்ணதுமே இது இப்படியே விட்டால் கொலைகேஸில் மாட்டி போன்றதை பயந்து கத்தி எடுத்து மாதவியை துண்டு துண்டாக வெட்டியிருக்கார். வெட்டினது மட்டும் இல்லாமல் வெட்டி முடிச்சுட்டு ரொம்ப குட்டி பீஸாக வெட்டிட்டு அதை பெரிய குக்கரில் போட்டு அவிச்சிருக்கார். அதை 3 நாட்கள் தொடர்ந்து ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி பாயில் பண்ணியிருக்காரு. பாயில் பண்ணதை எடுத்த உடனே அந்த எலும்பை தனியாக கழட்டியிருக்கார். எல்லா போன்ஸ், ஏன்னா போன்ஸ் வச்சு கண்டுபிடிச்சிட முடியும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு அவருக்கு. போன்ஸை மொத்தமாக தனியாக எடுத்துட்டு அதனை அம்மிக்கல்லை வச்சுக்கிட்டு அம்மிக்கல்லை ஒரு போனையும் போட்டு நல்லா குத்துன்னு குத்தி எல்லாத்தையும் ஸ்மாஷ் பண்ணியிருக்கார். மறுபடியும் அந்த கறியை அவிச்சிருக்காரு. இப்படியே 3 நாட்கள் தொடர்ந்து அதை அவிச்சு அதை மொத்தமாக ஒரு மாதிரி தூளாக ஆக்கி அதை டிஃப்ரெண்ட் பேக்கெட்டாக பேக் பண்ணியிருக்காரு. கவரில் போட்டு பேக் பண்ணி அதை கொண்டு போய் ஜில்லல்லகுடா அப்படிங்கிற ஒரு ஏரியில் போய் தூக்கி போட்டிருக்காரு. ஒரே இடத்த தூக்கி போடல மக்களே, அதை வேறு பேக்கெட்டாக போட்டு வேறு தூக்கி போட்டிருக்காரு. ஸோ இந்த விஷயத்த சொன்னதுமே போலீஸ் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ஏனென்றால் இந்த வழக்கு இப்போ வரைக்கும் மிஸ்ஸிங் கேஸை மட்டும் தான் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு, விசாரணை போயிட்டுருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா மக்களே, இந்த வழக்கில் அந்த சம்மந்தப்பட்ட இறந்து போன மாதவி அப்படிங்கிற பெண்மணியோடைய ஒரே ஒரு சின்ன போன் பீஸ் கிடைச்சால் மட்டும்தான் இது கொலை வழக்காக மாற்றப்பட முடியும். ஏன்னால் இப்போ அந்த போன் பீஸ் கிடைக்கணும், டிஎன்ஏக்கு அனுப்புவாங்க, அதை மாதவி தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்படி கன்ஃபார்ம் பண்ணதுமே, ஏன்னால் ஃபஸ்ட்டு டிஎன்ஏ இவரது எடுத்துப்பாங்க, இவர் குழந்தைகளை எடுத்துப்பாங்க, அம்மா அப்பா அதை எடுத்துப்பாங்க, அதை மாதவியோட டிஎன்ஏ மேட்சாக செக் பண்ணுவாங்க. அப்படி செக் பண்ணினால் அது மாதவி தான் கன்ஃபார்ம் பண்ணணும். இப்படி கன்ஃபார்ம் பண்ணால் தான் மாதவி இறந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு
ஒரு உறுதிப்படுத்தக்கூடிய விஷயத்துக்கே வருவாங்க காவல்துறை. ஏன்னா the court needs evidence. ஸோ என்னதான் இவர் கன்ஃபெஷன் கொடுத்துருந்தாலும் இந்த கன்ஃபெஷனை வைத்துக்கொண்டு இது அப்படியே ஒரு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணனா இவர் கோர்ட்டை போய் ஜம்ப் அடிச்சிருவார். நான் ஒன்றுமே செய்யலைங்க, என்னை மிரட்டி வாங்கிட்டாங்கன்னு மாற்றிட்டாருன்னா இந்த கேஸ் ஒன்றுலாம் போயிடும். ஸோ அதனால் இப்போ என்ன, இப்போ டாக் ஸ்குவாட் எடுத்துகிட்டு வராங்க. டாக் ஸ்குவாடை கொண்டு வந்து ஸ்பெஷல் டைவர்ஸை கொண்டு வந்து, ஏன்னால் இது தூளாக பண்ணதுனால கண்டிப்பாக எல்லாமே தன்னில் கரைஞ்சிருக்கும். ஏதாவது ஒரு குட்டி பீஸாவது இல்லை குட்டி எலும்பு துண்டாவது இல்லை குட்டி ஸ்கின்னாவது நம்ம கிடைக்கணும். எல்லாத்தையும் அவிச்சதுனால எல்லாம் பீஸாக போயிருக்கும். எதுவுமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. வீட்டை சோதனை பண்ணி பார்க்குறாங்க, வீட்டில் ஒரு எவிடன்ஸும் கிடைக்கல, அந்த கொலை பண்ணதுக்கான எவிடன்ஸ் கிடைக்கல. ஸோ இப்பொழுது இந்த லேக்கில் ஃபுல்லாக வந்து சர்ச் பண்ணுறாங்க மக்களே. சர்ச் பண்ணி இதில் ஏதாவது ஒரு துண்டு பீஸோ ஒரு துண்டு டிஎன்ஏக்கான ஒரு சாம்பிள் கிடைச்சா மட்டும்தான் இந்த கொலை கேஸாக மாற்ற முடியுன்ற நிர்பந்தத்தில் இருக்குதுன்னு சொல்லலாம் மக்களே. என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.